வெல்கம் டு சினிமா வீடியோவில் பார்க்க போகிற படம் வித் லவ். பள்ளிக்காதலை மையமாக வச்சு சில படங்கள் வந்திருக்குது. இந்த படமும் வந்து பள்ளிக்காதலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். வாங்க இந்த கதை என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அபிஷன், அனஸ்வரா அவங்க 2 பேரும் நடிச்சிருக்கிறாங்க. இதில் அபிஷன் பேர் வந்து சத்யசீலன். அவங்க அக்கா வந்து அவருக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க சீரியஸாக. இவர் வந்து நிறைய பொண்ணுகளை ஏதாவது ஒரு இது சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. அதனால் இப்போ வந்து அவங்க அக்கா வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்குறேன், அந்த பொண்ணு ஃபோட்டோலாம் அனுப்ப மாட்டேன், பேரும் கூட சொல்ல மாட்டேன், நீ நேரில் போய் பார்த்து பேசிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இவரும் சரின்ட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு வர்றாரு காஃபி ஷாப்புக்கு. அங்கே பார்த்தா 2-3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, தனித்தனியாக உட்காந்துருக்குறாங்க. இவருக்கு வந்து எந்த பொண்ணு அக்கா சொன்ன பொண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நர்வஸாக இருக்குது. அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவங்களே வந்து கூப்பிடுறாங்க இவரை. ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அவங்ககிட்ட பேசுகிறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை கூப்பிட்டு, இவங்க தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, இந்த காலத்தில் வந்து லவ்னு சொன்ன உடனே யார் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கேஸ்ட்டை சொல்லி வேணான்றாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லிட்டேன், நான் இவர் தான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் எங்கள் வீட்டில் கம்பல்ஷன் இல்லைனால உங்களை வந்து பார்க்க வந்தேன், அவ்வளோதான். அப்போ கூட உங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பாமல் ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பான் பையன், போய் மீட் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிவிட்டு, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க, உங்களுக்கு வேறு நல்ல பொண்ணு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாய் சொல்லிவிட்டு போயிடுறாங்க. இவருக்கு வந்து ரொம்ப மொக்கையாயிருது. ஐயோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு வழியில் வந்து ஒரு தம் போட்டுட்ருக்கிறாரு. அப்போ வந்து பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து அவரை கூப்பிட்றாங்க. உடனே இவர் வேகமாக லைட்டரை எடுத்து கொடுக்குறாரு திரும்ப. உடனே அவங்க திரும்ப கூப்பிட்டோடனே திரும்பி பார்க்குறாரு, ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. இவருக்கு வந்து வாயிலேருந்து புகையாக வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் அப்படியே பார்த்துட்டு ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து அக்கா சொன்னாங்க, இந்த பழக்கம்லாம் இருக்குன்னு அக்கா சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ அக்கா சொன்ன பொண்ணு நீங்கள் தானா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் உட்காந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப சகஜமாக நல்லா ஜாலியாக நல்லா பேசுகிறாங்க. வந்து இவர் வந்து ஒரு டிசைனராக இருக்கிறாரு, அந்த பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து கண்டென்ட் ரைட்டராக வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஸ்டாவில். ஆனால் இவருக்கு வந்து பெருசாக அதெல்லாம் தெரியலை, சோஷியல் மீடியாலாம் வந்து கான்டாக்ட் இல்லைங்கிறதுனால இவர் பெருசாக தெரியலை அவங்கள. அப்புறம் 2 பேரும் கேஷுவலாக பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க, சரி சொல்லுங்களேன், வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக லவ் இதெல்லாம் இருந்திருக்குமே, அதை பற்றி பேசலாமா? வெறும் நம்ம பற்றி இந்த வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேன், இது பிடிக்கும் அது பிடிக்குன்றதை விட சுவாரஸ்யமாக ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து அப்படியெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் லவ்வெல்லாம் இல்லை அப்படின்னா, சரி பரவாயில்லைங்க, சின்னதாவது எதுவும் இருக்கும்ல அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. காலேஜிலலாம் எனக்கு பிடிக்காம தான் போச்சுங்க காலேஜ் லைஃபு, ஸ்கூலில் தான் ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ சூப்பருங்க, என்னென்னு சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க ஆர்வமாக கேட்குறாங்க. அப்போ தான் இவர் வந்து ஸ்கூல் நேமை சொல்கிறாரு, திருச்சியில் எஸ்டிஏ அப்படின்ன உடனே அவங்க வந்து, என்னது திருச்சியில் எஸ்டிஏ, வாங்க தான் நானும் படித்தேன், யார் இந்த பொண்ணுன்னொடனே இவர் வந்து அனிஷா அப்படின்னோடனே, அனிஷாக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வந்து அந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா 2 பேருக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமாயிடுச்சு. அதானே பார்த்தேன் உங்களை, நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு வந்தோடனே சொன்னேன்லங்க, பாருங்கள் அப்படி, நானும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். அப்படியா, உங்களை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்றார் அவர். அதான் அனிஷாக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது நான் எப்படிங்க தெரிவேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. ரொம்ப கேஷுவலாக 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து உங்கள் லவ் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறாங்க. அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அனிஷா வந்து 12th தான் வந்து ஜாயின் பண்ண நம்ம ஸ்கூலில், எனக்காகவே அவள் வந்து ஜாயின் பண்ண மாதிரி இருந்துச்சு, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருப்பா அவள் அப்படின்னு சொல்லி அந்த அனிஷாவை வர்ணித்து பேசுகிறாரு. இவர் வந்து அனிஷா மேலே ஒன் சைட் லவ்வாக வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அனிஷா கிட்ட வந்து இவர் லவ்வை சொல்லவே இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கல, பயந்துக்கிட்டு அப்படியே சொல்லாமவே இருந்துட்டார். எந்த அளவுக்கு அவங்கள வந்து லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு எக்ஸாம் எழுத உட்காந்துருப்பார். அனிஷா வந்தால் தான் எக்ஸாமே எழுதுவார். சப்போஸ் அவங்க வந்து ஆப்சென்ட் அப்படின்னாக்கா வெறும் பேப்பரை கட்டி கொடுத்துட்டு வந்துடுறாரு, எழுதவே மாட்டுறாரு. அந்த அளவுக்கு வந்து அனிஷா வந்து இவர் விரும்பியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் எக்ஸாம் எழுதாமல் அவங்க சார்கிட்ட அடியெல்லாம் கூட நல்லா வாங்கி கட்டியிருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து ரொம்ப டீப்பாக வந்து அந்த ஒரு ஸ்கூலில் பப்பியில் ஒன்று சொல்கிற மாதிரி. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சீரியஸாக இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாகவே வந்து விரும்பியிருக்கிறாரு அனிஷாவை. அதுக்கப்புறம் அனிஷா பின்னாடி சுற்றுற வேறு ஒரு பையனெல்லாம் போட்டு அடித்து மிரட்டி, நீ எல்லாம் வந்து சுற்றக்கூடாது, ஏன்னா நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் ஃப்ரெண்டு போயிட்டு வார்ன் பண்ணிவிட்டு வருவாங்க. இவர் ஃப்ரெண்டுக்கும் வந்து இவர் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டீப்பாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். இது தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னாக்கா என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னாக்கா, அந்த அனிஷா வந்து வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறா, அதனால் உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ண மாட்டாடா, பேசாமல் அவளை லவ் பண்ணாத அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. இவருக்கு வந்து அதை
ஏற்றுக்க முடியலை. ஸ்கூலும் முடிய போது நம்ம கண்டிப்பாக லவ்வை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் இந்த விஷயம் தெரிய வருது இவருக்கு. என்னடா சொல்கிற, கண்டிப்பாக இருக்காது, அனிஷாலாம் வேறு யாரையும் லவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைடா, உண்மையிலே அவள் லவ் பண்ண தான் செய்கிறா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவர் தான் அனிஷாவை லவ் பண்ணுறாரு. அந்த அனிஷாவும் அந்த ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. கூடவே இருந்திருக்கிறான், நம்ம லவ் பண்ணுறோன்னு தெரியும், அப்படின்னு தெரிஞ்சும் இவன் வந்து சைலண்ட்டாக அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, டெய் நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சானோடனே அமைதியாக இருக்காப்புல அந்த ஃப்ரெண்டு அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு வந்து இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்படி கூடவே இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. போயிட்டு ரொம்ப அழுறாரு. பார்த்தா அன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அவருக்கு தெரியுதா. ஸோ போய் ரொம்பவே வந்து அழுதுட்டுருக்கிறாரு. அப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கூச்சல் குழப்பம் மாதிரி வருது. என்னென்னு போய் பார்த்தா, இல்லை அந்த லேடிஸ் டாய்லெட் பக்கத்தில் வந்து இந்த ஆளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஸ்கூல் டீச்சர் சுவாமிநாதன் ஒரு சாரை வந்துட்டு பப்ளிக்கில் எல்லோரும் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அந்த சாருக்கு பக்கத்தில் வந்து இவரோட ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்காப்புல தினேஷ். உடனே இவருக்கு வந்து அந்த ஃப்ரெண்டு தான் கண்ணில் தெரியலாம், இப்படி பண்ணிட்டானே, துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவனை அடிக்க போகிற மாதிரி போய் கடைசி பார்த்தா அவனை அடிக்காமல் அந்த சாரை பிடிச்சி அடிச்சிடுறாரு சத்யசீலன். அடித்த வேகத்தில் அப்படியே கடுப்பில் அங்கேருந்து போகவும் செஞ்சிடறாரு. அந்த சாருக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அவமானமாக ஆயிடுது. இந்த மாதிரி சீனை போகுது. உடனே வந்து இதை கேட்டுட்டு இப்போ அந்த பொண்ணு கேட்டுட்ருக்காங்க இல்லையா, மோனிஷா, அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இருந்தாலும் அன்றைக்கி சாரை அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அவன் பண்ண காரியத்துக்கு இப்போ அடிக்காமல் என்ன செய்வாங்க அப்படின்னு இவர் சாரை வந்து சொல்கிறாரு. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஸ்கூல் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். லவ்வை சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும், நான் சொல்லவும் முடியலை. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமே தினேஷ் அனிஷா அவங்களோட லவ்வும் பிரேக்கப் ஆகிட்டுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அனிஷாவுக்கு வந்து 2-3 மாப்பிள்ளை பார்த்தாங்களா, எதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாலாம். அப்புறம் சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு 3 வயசில் குழந்தை இருக்குது அப்படின்ட்டு அந்த அப்டேட் எல்லாமே இவர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு, இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே அனிஷாக்காவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா வந்து கலாய்க்கிறாங்க. அது சரி, அப்புறம் காலேஜில் யாரையும் லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க மோனிஷா. இல்லைங்க, காலேஜிலலாம் அந்த தாட் இல்லை, ஏதோ பிடிக்காமல் படித்தேன் காலேஜ், லவ் பண்ணலான்னு தோணுச்சு, ஆனால் யாரும் கலைக்கலைங்க அப்படிங்கிறாரு. உடனே இவங்க வந்து, அனிஷாக்கா முகத்தை தேடி இருப்பீங்க காலேஜில், அவங்களையே எதிர்பார்த்துருப்பீங்க, அப்புறம் எப்படி கிடைப்பாங்க அவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி மோனிஷா கலாய்க்கிறாங்க. அப்புறம் அவர் சிரிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமாக லவ் ஏதாவது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அவங்க, எனக்கும் தான் இருந்துச்சு, ஆனால் அதில் பெரிய வில்லனே நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னது, நான் தான் வில்லனா அப்படின்னோடனே, ஆமாம் ஸ்கூலில் தான் அப்படின்னோடனே, நீங்கள் யாரை லவ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாலாஜி அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, நான் எப்படிங்க வில்லன் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோனிஷா எப்படின்னா, ஸ்கூல்லேயே வந்து அராத்து அப்படின்னு பேர் வாங்கின பொண்ணு, நல்லா படிக்கவும் மாட்டாங்க. அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வேறு, 3 பேர் சேர்ந்து ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாங்க. ஒரே சேட்டை தான், கிளாஸ்லேயும் சரி, ஒழுங்காக பாடத்தை கவனிக்கிறது இல்லை, சேட்டை பண்ணுறது, லந்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் சார்ட்டு திட்டு வாங்குறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கு மோனிஷாவோட லைஃபு. அப்போ பார்த்தா ஒரு நாள் என்னென்னா, எக்ஸாம் அப்போ அவங்க பக்கத்தில் வந்து பாலாஜிங்கிற பையன் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அவர் வந்து கிளாஸ் டாப்பர். அவர் ரொம்ப அமைதியான பையன், ரொம்ப சமத்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கேட்டகரி அந்த பையன். அவர் அமைதியாக அப்படியே எழுதிட்டுருக்காரு. இவங்க வந்து அவரோட பேப்பரை படக்குன்னு பிடுங்கி இவங்க பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா அவர் அப்படியே பயந்துக்கிட்டே நடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ நம்ம பேப்பர் பின்னாடி போகுது முன்னாடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி அந்த பேப்பரை வந்து ஒருத்தன் வாங்குறப்ப கீழே போட்டுறாங்க. அந்த பேப்பர் கீழே கிடக்கு, யார் இதுன்னு ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி மிஸ் வந்து கேட்குறாங்க. பார்த்தா அது இவரோட பேப்பர்னு இவர் அமைதியாக எந்திரிச்சு நிற்கிறாரு. பார்த்தா மிஸ்ஸுக்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிடுறாரு. ஆனால் இவ்வளோ சேட்டை பண்ண அவங்க மோனிஷாவும் மற்றவங்களும் தான் இதுக்கு காரணங்கிறது மேடம்க்கு தெரியலை. நல்லா திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டு வந்து வான் பண்ணி விடுறாங்க. ரொம்ப அவமானமாக போயிருது அவருக்கு. ரொம்ப நல்லா படிக்கிற பையன் வேறு, இந்த ரொம்ப அவமானமாக போயிடுது. அதனால் வந்து மோனிஷாக்கு வந்து ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் ஆகிடுது. அது வரைக்கும் கூட பாலாஜி வந்து அவங்க நோட் பண்ணது கிடையாது பெருசாக. அதுக்கப்புறம் வந்து அவங்க கில்ட்டி ஃபீலிங்லேயே பாலாஜி நோட் பண்ணுறாங்க. இப்போ போக போக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது பாலாஜியை. நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பாலாஜி அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாலாஜிக்கிட்ட அவங்க சொல்லலை. பாலாஜி அதுக்கப்புறம் என்னங்கிற மாதிரி பேசிக்கிறாரு அவருமே. ஆனால் கோவப்படலை வந்து மோனிஷா மேலே அவர் சரி அப்படின்ட்டு.
இதை வந்து மோனிஷா வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல சத்யசீலன்ட்ட. அப்போ சொல்கிறாங்க, நான் அதுக்கப்புறம் பாலாஜிக்கிட்ட ஒரு நாள் எப்படியாவது நான் லவ்வை சொல்லிடணும்னு நினச்சி அவன் கூட நைட்டு நடந்துக்கிட்டே பேசிட்டு போயிட்டு இருந்தேன். டியூஷன் முடிஞ்சு அவன் வந்தான், நான் பேசிட்டு போயிட்டு இருந்தேன் அவன் கூட. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்களே அந்த சண்டை, அனிஷாக்காவை யாரோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த பையனை போய் அடிச்சேன்னு சொல்லி, அப்போ தான் அந்த சண்டை நடந்துச்சு. அதை பார்த்துட்டு பாலாஜி வந்து ஏதோ சண்டை நடக்குது, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடு, நானும் போயிடுறேன் அப்படின்ட்டு பாலாஜி அங்கேருந்து போயிட்டான். அந்த சண்டையை பார்த்துட்டு அப்போயும் நீங்கள் தான் வில்லனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் வந்து கிளாஸில் வந்து என்னென்னா இவங்க ஹாஸ்டலில் போய் மோனிஷா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாலாஜிட்ட சொல்லலான்னு போனேன், அவன் ஓடிட்டான் அப்படின்ட்டு. அதை கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு சந்தியா விழுந்து சிரிச்சிட்டு, ஓடிட்டானா இப்படி தான் எப்போயும் ஓடுவான், இவனெல்லாம் நம்பி நீ எல்லாம் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. அது சிரிச்சதும் இல்லாமல் மறுநாள் கிளாஸில் போய் எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டுறாங்க, இந்த மாதிரி பாலாஜி வந்து சண்டையை பார்த்து பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஸ்போர்ட்ஸ் டீம் கால் எடுக்க வர்றாங்க. அப்போயும் இந்த பாலாஜியை கூப்பிடுங்க சார், நல்லாவே ஓடுவான் அப்படின்னு சொல்லி கிளாஸ் முன்னாடி நல்லா கலாச்சி விட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க அவரை பார்த்தா மோனிஷா தான் இப்படி பரப்பி விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பாலாஜிக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. இந்த மாதிரி நேற்று தான் நைட்டு பேசிகிட்டு இருந்தா, கடைசி பார்த்தா இப்படி நம்ம பேரை ரிப்பேர் ஆக்கி விட்ருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாரு. மோனிஷாக்கு வந்து இன்னுமே ரொம்ப கஷ்டமாயிருது. எல்லாரும் அவரை கலாய்க்க இவங்க போய் அந்த சந்தியாங்கிற பொண்ணை போட்டு மூக்க உடச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் கலாச்சிருப்பான் பாலாஜியை, அவனை வந்து கேம்பஸை வச்சு காலை கிழிச்சிருவாங்க ஓட்டப்பட்டு. உடனே சத்யா அதை கேட்டுட்டு, என்னங்க உண்மையிலே கிழிச்சிட்டிங்களா காலை அப்படின்னு. ஆமாங்க, மூஞ்சி தான் கிழிக்கலான்னு பார்த்தேன், அது ரொம்ப சீனாயிருமேன்னு சொல்லி காலை கிழிச்சு விட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவரே கொஞ்சம் பாலாஜி கலாய்க்கிறதுக்கு யோசிச்சுட்டு 2 ஸ்டெப் பின்னாடி தள்ளி உட்கார்றாரு சத்யசீலன். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கடைசியாக எப்படியாவது நான் பாலாஜிக்கிட்ட சொல்லிடலாம் தாங்க நினச்சேன். கடைசி அப்படியே அவன் என் கூட பேசாமையே போயிட்டான், அப்படியே அமைதியாகவே இருந்துட்டான். கடைசி ஸ்லாம் புக் கூட கொடுத்தேன், எழுதித்தா என்ன தோணுதோ எழுதித்தா அப்படின்லாம் கொடுத்தேன். அந்த புக்கை கடைசி வரைக்கும் அவன் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, நான் கொடுத்த ஸ்லாம் புக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசி ஆனுவல் டேலையாவது எப்படியாவது சொல்லிடலாம், சாரி கூட நான் கேட்கல வந்துட்டேன், சாரியும் கேட்டுடலாம், என்ன தான் நான் ரீசன் இல்லாமல் இருந்தாலும் சாரி கேட்டிருக்கணும்ல, நான் அதை கூட கேட்கல வந்துட்டேன், எல்லாம் பேசி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலாம்னு நினச்சி இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த சுவாமிநாதன் சார் பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் அவரை அடிச்சிங்க, அங்கே பெரிய சீனாயே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி படிக்கிற பையனை எதுக்கு கெடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸாம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு நமக்கு. கடைசி எக்ஸாம் அப்போ சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க யாரோ, அதனால் நான் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு, அதுக்கப்புறம் காண்டாக்டில் இல்லையா, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுலையாவது காண்டாக்டில் எப்படி விட்டீங்க காண்டாக்ட் அப்படிங்கிறாரு. இல்லை நான் அதுக்கப்புறம் வேறு ஊருக்கு போயிட்டோம், டச் விட்டு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தாட்ஸும் வந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு, நான் கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படியே சரி இதெல்லாம் வந்து ஒரு இதுதான், டெம்பரரியான ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நானே எனக்கு பெருசாக நான் அதை பற்றி யோசிக்கலைங்க, அப்படியே மாறிடுச்சு. ஆனால் இப்போ உங்ககிட்ட பாலாஜியை பற்றி சொல்கிறப்ப தான் தெரியுது நான் எந்த அளவுக்கு பாலாஜியை வந்து டீப்பாக கவனிச்சிருக்கிறேன், அவனோட அஃபெக்ஷனை நான் எப்படி எதிர்பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சத்யசீலன் உடனே சொல்கிறாரு, சரி விடுங்க அது என்ன, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து அப்படிங்கிறாரு. உடனே அடுத்துனா என்ன, ஆனால் உடனே உங்களுக்கு முடிவு சொல்ல முடியாது, ஒரு 2-3 வீக்ஸ் போகட்டும், ஒரு டேட்டிங் மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போகலாம், எனக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம், எது வேணாலும் நடக்கலாம், அதுக்கப்புறம் முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மோனிஷா சொல்கிறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்னை கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறாரு இவர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. ஏன்னா இவருக்கு வந்து அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி, அதனால் அவர் இப்படி சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க திடீர்னு, ஏங்க ஒரு ஐடியா, பேசாமல் நீங்களும் உங்கள் லவ் சொல்லவே இல்லை, நானும் என்னோடய லவ் சொல்லவே இல்லை, இப்போ நாம ஏன் அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம லவ் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, என்னங்க இது ஐடியா, அனிஷாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் அதை போய் சொல்லி என்னங்க ஆக போகுது அப்படிங்கிறாங்க சத்யசீலன். உடனே மோனிஷா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, எப்படி இருந்தாலும் அந்த மனசில் வந்து ஒரு ஓரத்தில் நம்ம சொல்லலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த இது இருந்துகிட்டே தானே இருக்கும், நம்ம சொல்லிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம்ல நம்ம மைண்டு, அதுக்கப்புறம் நடக்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன சொல்கிறீங்க, இப்போ வந்து 2-3 வீக்ஸ் உங்கள் கூட இருந்து நம்ம 2 பேரும் இதை அவங்கள தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணுறதுனால நானும் உங்கள் கூட இருந்த மாதிரி உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும்ல மனசில் தானே நினைக்கிறீங்க, நான் கூட இருந்தால் சந்தோஷம்னு, அப்புறம் என்ன சரின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மோனிஷா. சரி அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து மோனிஷாவோட நம்பரை வாங்குறப்ப மிஸ் பண்ணிடுறாரு, நம்பரை வாங்காமல். அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்பர் இல்லையே எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மோனிஷா கிட்ட அப்படின்னு வீட்டுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அவங்களே வந்து நேரில் வந்து நிற்கிறாங்க மோனிஷா. இவருக்கு ரொம்ப ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. பார்த்தா அவங்க கடுப்பாக வந்து நிற்கிறாங்க. ஏங்க என்னை பிடிக்கலன்னா நீங்கள் டேரெக்டாகவே சொல்ல வேண்டியது தானே, இந்த மாதிரி இன்டெரக்டாக அவாய்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சத்யசீலன். ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது, நேற்று அப்படி பேசிட்டு போனீங்க, ஆனால் ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு கிடையாது, ஒரு மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலை, நானாக தான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க கடுப்பா.
உடனே ஏங்க என்னங்க இல்லைங்க உங்கள் ஃபோன் நம்பர் நான் வாங்க மிஸ் பண்ணிட்டேங்க. நான் ஆட்டோ பின்னாடி கூட ஓடி வந்தேங்க ஃபோன் நம்பர் வாங்குறதுக்கு. நீங்கள் தாங்க பார்க்கல. எங்கள் அக்கா கிட்ட வாங்கலான்னா ஆனால் வாங்கிட்டேன்னு சொல்லி கெத்து காமிச்சிட்டேங்க. சாரிங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்கள் இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் கூட நான் கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு மீ சத்யா என்னோட நம்பர் இது, கால் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேங்க. எனக்கு 1000 லைக்ஸ் கூட வந்திருக்குங்க பாருங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி புரிஞ்சுட்டு, அப்படியா சரி நானும் சரி நேரில் பார்த்துட்டு பாய்னு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ நீங்கள் ஜெனினாக தான் இருக்கிறீங்கன்னு தெரியுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, 2 பேர் சேர்ந்து அந்த பாலாஜியும் அனிஷாவையும் கண்டுபிடிச்சி நேரில் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கான வேலைகளை வந்து 2 பேரும் செய்யலாம், என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் இவருக்கு அதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிறாரு. அவங்க தான் வந்து ஃபேஸ்புக்கு அது இதுன்னு செக் பண்ணி பார்த்து எப்படியாவது நம்பரை வாங்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதுக்கான எந்த முயற்சியுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அந்த அனிஷாவை லவ் பண்ணார் இல்லையா தினேஷ், அவரோட நம்பரை வாங்கி இவங்க கால் பண்ணி தராங்க. இவர் அப்போது சதீஷில் வந்து தண்ணி அடிச்சிருக்கிறாரு. ஃப்ரெண்டுகிட்ட வந்து நல்லா திட்டி விட்றாரு. இந்த மாதிரி கூட இருந்துட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டேடா அப்படி இப்படின்ட்டு திட்டுறாரு. இவர் அழுதோடனே அவரும், டேய் மச்சான் நீ அழுகாதடா, எனக்கும் அழுகையாக வருதுடா அப்படின்னு அவரும் கூட சேர்ந்து அழுகிறாரு. டேய் நான் உங்ககிட்ட எவ்வளோ சாரி கேட்டேன்டா சத்யா, நீ என்னை மன்னிக்கவே இல்லை, நீ என்கிட்ட மன்னிக்கவே இல்லைன்னு சொல்லி தான்டா நான் அந்த விரக்தியில் தான்டா நான் அனிஷாவை பிரேக்கப் பண்ணேன், நான் தான்டா பிரேக்கப் பண்ணேன் அவளை, நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்ப பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேச வச்சது யாருன்னா மோனிஷா. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாள் வந்து திருச்சி கிளம்புறாங்க. மோனிஷா வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இவரை திருச்சிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எதுக்கு போகிறோம், என்ன எதுனே சொல்லாமல் நீ கூப்பிட்டு போகிற அப்படிங்கிறாரு. இல்லை அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணம் ஒன்று, அங்கே போகிறோம், அங்கே போய் நம்ம ஸ்கூலுக்கும் கூட போகலாம், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இவரை. போகிற வழியிலே பார்த்திங்களா 2 பேரும் அவங்க குடும்ப கதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மோனிஷாக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இறந்துட்டார், நிறையா ஸ்மோக் பண்ணுவார், அதனால் லங் கேன்சர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யாவுக்கு எப்படின்னா அம்மா கிடையாது, இறந்துட்டாங்க, அப்பா வந்து இருக்கிறாரு. ஆனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பா வந்து ஹோட்டல் வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு நிறைய கடன் வாங்கிட்டு கடன்காரெலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறான், நானும் அப்பாவும் பேசிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சரி உங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணுறான்னு என்னைக்காவது ஒரே ஒரு நாள் கூட நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கியா நீ ரீசனு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அவர் அமைதியாக இருக்கிறாரு. நீ ரீசன் கேட்டிருக்கணும் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ஆகிறாங்க. ஒருத்தவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க வந்து அந்த பயணத்தில் வந்து. அதுக்கப்புறம் மோனிஷாவும் சத்யாவும், மோனிஷா சொன்னாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு அங்கே போகிறாங்க. அந்த சந்தோஷங்கிற பையனுக்கு தான் கல்யாணம். அவனும் வந்து இவங்க ஸ்கூல் தான். அவன் யார் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி ஸ்கூலில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி லீக் அவுட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவான். அந்த பையன் தான் சந்தோஷ். அவனுக்கு தான் இப்போ கல்யாணம். ஆனால் வேறு ஒரு பொண்ணு கூட இப்போலாம் வந்து மனசு மாதிரி நல்ல பையன் ஆகிட்டான். அதெல்லாம் ஒரு காலகட்டம், இப்போ அப்படி கிடையாது அப்படின்ட்டு மோனிஷா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூல் டைமில் வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் டாய்லெட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அழுதுட்ருக்கும். அப்போ தான் சாமிநாதன் சார் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப தான் இவரை வந்து தப்பாக ஃப்ரேம் பண்ணி லேடிஸ் டாய்லெட்கிட்ட நின்றுட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி இவரை பேரை ரிப்பேர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்போ தான் வந்து சத்யா கொந்தளிச்சு தினேஷ்க்கு பதிலாக சார் அடித்தார் இல்லையா, அந்த சீன்லாம் அப்போ வந்து இதான் உண்மை அப்படின்ட்டு மோனிஷா சொல்லுவாப்பில். சொன்னோடனே சத்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஐயோ நம்ம தெரியாமல் சாமிநாதன் சார் அப்படி அடிச்சிட்டோமே, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். அந்த கல்யாணத்துக்கு வந்து சாமிநாதன் சாரும் வந்திருப்பார். மோனிஷா வந்து 2 பேரையும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சத்யா வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு பேச மாட்டார், அங்கேருந்து அப்படியே போயிடுவார். போனோடனே போகிறவருக்கு பின்னாடியே சாமிநாதன் சார் போய் அவர் வந்து சத்யா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவராக பேச ஆரம்பிப்பார். உடனே சத்யாவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டினஸ் வந்து அதிகமாகிட்டு அழ ஆரம்பிச்சிருவார். சாரி சார் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரும் சாரும் சத்யாவும் ரொம்ப நல்லா அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. சத்யா வந்து மோனிஷாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா அவர் சாமிநாதன் சாரை பற்றி குழப்பத்திலே இருந்தார், இப்போ வந்து அவருக்கு தெளிவாயிடுச்சு, அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்கா 2 பேரும் திரும்ப வந்துடுறாங்க. ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த சந்தோஷ் சொல்லியிருக்காரு நைட்டு பார்ட்டி இருக்குது அட்டன் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. சரி இவங்க வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மோனிஷா என்ன பண்ணுறாங்க, தன்னோட லேப்டாப்பில் வந்துட்டு அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப அபிமானியான ஒரு ஃபாலோயராக இருக்கிறாரு. அவர் வந்து நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. இவங்க வந்து அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்சியராக வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படி இப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே இவருக்கு வந்து ஒரு பொசசிவ்னஸ் ஆயிடுச்சு. நீ என்ன ரிப்ளை பண்ணியா அதுக்கு அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. இவங்க பதில் சொல்லாமல் அதெல்லாம் எதுக்கு உனக்கு, இது என்னோட பர்சனல், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ வந்து மோனிஷா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. வேகமாக வந்து அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணலான்ட்டு வேகமாக வந்து எடுக்கிறாரு ஃபோனை. அவங்க லைட்டாக முழிச்சிடுறாங்க. முடிச்சோடனே இல்லை எனக்கு ஒரு கால் பண்ணணும், என்னோடய ஃபோனில் டவர் இல்லை அது இதுங்கிறாரு. உடனே கால் தானே பண்ணணும், சரி எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. சரின்னு உடனே இவர் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு, வேகமாக அந்த மெசேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாரு. செக் பண்ணப்போ அந்த அந்த என்ன சொல்ல அந்த ஃபாலோயர் வந்து கேட்டிருக்காப்புல, நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தீங்கல்ல ஒருத்தரோட ஃபோட்டோ, இவங்க யார் உங்களோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே இவங்க நோ அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஐயோ நோன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு சத்யா கீழே ஸ்க்ரால் பண்ணுவார். பார்த்தா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோட உட்பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. உடனே இவருக்கு பார்த்தோன்னே பயங்கர குஷி ஆகிடும். ஓ என்னை உட்பின்னு சொல்லியிருக்காங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு பயங்கர ஜாலியாகிடுது. பார்த்தா அதுக்கப்புறம் இவர் மோனிஷாட்ட ஃபோனை வச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மோனிஷா வந்து கோவமாக வராங்க. நீ என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியா, என்னோட மெசேஜ் எல்லாம் டிலீட் பண்ணியிருக்க, நான் அதை ஓப்பன் பண்ணலை மெசேஜ், ஆனால் ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ நீ தான் பார்த்துருக்க, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகி கேட்குறாங்க. ஆமாம் பார்த்தேன். இல்லை மோனிஷா நீ ரிப்ளை பண்ணியா என்னன்னு கேட்டால் நீ சொல்லலை. எனக்கு வந்து அதை வந்து ஓவராக எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஆயிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி நான் யார்கிட்டையுமே ஃபீல் பண்ணல தெரியுமா, சத்தியமாக தான் சொல்கிறேன், நம்ப வேறு யார்கிட்ட இந்த ஃபீலிங் எனக்கு வந்ததில்லை, அதனால தான் நான் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், நீ ஏனே உட்பின்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிச்சுக்கிட்டு வாயெல்லாம் பல்லாம் சொல்கிறாரு ஹாப்பியாக. உடனே அவங்க பார்த்தா செம கடுப்பில் இருக்காங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணிட்டா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப கோவமாக வந்து இப்போ நீங்கள் நீ இங்கேருந்து போறியா இல்லை நான் இங்கேருந்து வெளியில் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வந்துட்டு இவர் வேறு ஒரு ரூம் எடுத்து போகிறாரு. நீ போக வேண்டாம் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க பயங்கர கடுப்பில் இருக்காங்க, எப்படி சமாதானப்படுத்தணும் இவருக்கு தெரியலை. அப்புறம் நைட்டு வந்து அந்த சந்தோஷ் பார்ட்டி கூட்டிருக்காப்லையிலே அங்கே போகிறாங்க. வந்து அங்கே வந்து இவங்க வந்து இவரை கண்டுக்கல, இவர் படத்து தனியாக உட்காந்துருக்கிறாரு. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக பார்ட்டி பண்ணுறாங்க, நிறையா ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் காரில் வந்து 2 பேரும் வர்றாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இவர் ரூமுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு என்னடா இது அவள் திரும்ப வருவாளா அப்படின்ட்டு பேசுவாளா, சாரி கேட்டும் கண்டுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். பார்த்தா வந்துடுவாங்க. வந்துட்டு ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு கோவமாக கேட்குறாங்க. சரி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி ரொம்ப சாரி அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. அது வந்து நீ தப்புன்னே ஒத்துக்கலை நீ முதல்ல சத்யா, அது என்னமோ பெரிய தப்புன்னு ஒன்று நீ உணராமல் வந்து சும்மா எடுத்து பார்த்தேன் இதில் என்ன இருக்குன்ற மாதிரி நீ பேசுனேன் அப்படிம்பாங்க. உடனே சத்யா வந்து இல்லை உண்மையிலே தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அவங்க இப்போ இனிமேல் இப்படி பண்ண மாட்டேல உடனே நம்பலாமா அப்படின்னோடனே நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நம்புறது அப்படிங்கிறாங்க. உடனே இவர் போயிட்டு ஒரு ஃபீலிங்ஸோடு அவங்கள வந்து ஹக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அவரை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அவரை வந்து கிஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த சீனெல்லாம் முடிஞ்சிடுது. அப்புறம் மறுநாள் வந்து இவர் அந்த கிஸ் பண்ணது இதெல்லாம் நினச்சிட்டு காரில் வரும்போது தனியாக சிரிச்சிட்ருக்கிறாரு ஒரு மாதிரி சிலாகிச்சு போய். உடனே அவங்க என்னது அப்படின்றாங்க. இல்லை நேற்று அப்படிங்கிறாரு. அது ஏதோ ட்ரங்க் பண்ணதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக மண்டைக்கு எடுத்துக்காத சரியா, அதை அப்படியே மறந்துடு, இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு இவருக்கு. அப்புறம் அமைதியாக வந்து வர்றாரு. அப்புறம் 2 பேரும் அவங்க படித்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராங்கப்போ அவர் என்ன சொல்ல, அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட ஒரு மாதிரி இருக்குது, ஒரு கலவையான ஃபீலிங்ஸாக இருக்குது அவருக்கு. அவர் மனுஷா வேண்டாம் மனுஷா அப்படிங்கிறாரு. டி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து இவங்களோட ஸ்கூல்மேட்டு தான் ஜாஃபர்ன்ற பையன், சத்யானன்ட்டு கூப்பிடுவாப்பில் சத்யாவை. அந்த பையன் வந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, பிடி டீச்சராக. டேய் ஜாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசினோடனே அதுக்கப்புறம் அவங்களும் அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த ஐடியாவை பற்றிலாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. யாரோட ஐடியா அண்ணே இது அப்படின்றார் அவர். இந்த இவளோட ஐடியா தான் அப்படின்ட்டு சத்யா சொல்கிறாரு. சூப்பர் ஐடியாங்க, ஃபென்டாஸ்டிக் அப்படிங்கிறார் அவர். ஐயோன்ட்டு இவர் சத்யா நினைக்கிறாரு, என்னடா இது இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு இது விதியா என்னன்னு தெரியலண்ணா, ஆனால் அனிஷாக்கா வந்து இப்போ வந்திருக்குறாங்க, அவங்க அப்ராடில் தான் இருந்தாங்க, இப்போது செகண்ட் சைல்டு கன்சீவாக இருக்காங்க, இப்போ ஊருக்கு வந்து வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்து பேசலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஜாஃபர். அப்படியே கொஞ்சம் நம்மள நம்பரும் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க பாலாஜியை நினச்சிட்டு. கண்டிப்பாக எடுத்துத்தரேன் அப்படிங்கிறாரு ஜாஃபர். இந்த ஐடியாக்காகவே நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. சரின்ட்டு இவங்க போய் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இவங்களோட கிளாஸ் ரூமை போயிட்டு தனித்தனியாக அவங்கவுங்க கிளாஸ் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. ஒரே ஃபீலிங்ஸோடு பார்க்குறாங்க அந்த கிளாஸ் ரூமை. அந்த பால்யகால நினைவுகள் வந்து வருது. அப்புறம் வந்து அந்த கிளாஸ் ரூமில் அவங்க பெஞ்சில் உட்காந்துட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து மோனிஷா சொல்கிறாங்க, அனிஷா கிட்ட பேசிவிட்டு ஈவினிங் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே இவர் இப்படி ஒரு மாதிரி, இவருக்கு என்ன பேசுனே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. மோனிஷா அப்படிங்கிறாரு, நீ வரேன்னு சொல்லலை, நீ சர்ப்ரைஸ் அவங்களுக்கு, வா நம்ம போய் அங்கே பார்த்து பேசிக்கலாம், சும்மா விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கால் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் காரில் ட்ராவல் பண்ணுறப்பயே இப்படி நகத்தை கடிச்சிட்ருக்கிறாரு. என்ன ஸ்மோக் பண்ணணும் போல இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்மோக்கெலாம் நான் எப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. பாடுறா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்காக தான் அவர் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து விட்டுட்டார். அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 2 பேரும் போகிறாங்க. அங்கே போய் இவர் உள்ளே வரமாட்டேன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே அங்கே வந்து அனிஷா வந்து மோனிஷாவை பார்த்துட்டாங்க, ஹாய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இவரை கம்பல் பண்ணி மோனிஷா வந்து தேத்தி உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வந்து இவர் உள்ளே வராரு. ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது அனிஷாவுக்கு. சத்யா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இவர் போய் உட்காந்துருக்காங்க.
அப்போ அவங்களோட பையன் குட்டி பையன் வந்து உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னா மோனிஷா அந்த பையனை கூட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க. இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. நல்லா பேசு ஒழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா போயிடுறாங்க. அப்போ வந்து அனிஷா சொல்கிறாங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் சத்யா, சொல்ல வந்ததை ஏன் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. என்னென்னா என்ன அப்படின்ட்டு இவருக்கு ஒரே நர்வஸாக இருக்குது. அவங்க அழகாக அந்த சிங்கப்பிள் தெரிகிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நேதே தினேஷ் கால் பண்ணான், இந்த மாதிரி நீ என் நம்பரை கேட்டேன்னு சொன்னான், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னோடனே, என்னை பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே விட மாட்டான் போலையாவன் அப்படின்ட்டு இவர் மனசுக்குள்ள நினச்சிட்டு, அப்படியா அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. ஒரு நர்வஸாக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தைரியத்தை வரவழைச்சிட்டு, இது வந்து உனக்கு நான் ஸ்கூலில் உன் பர்த்டே அன்னைக்கு கொடுக்கணுன்னு ரெடி பண்ண கார்டு, இது பர்த்டே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதில் பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு கண்ணெல்லாம் வரைஞ்சிட்டு அனிஷான்னு பல லாங்குவேஜில் வந்துட்டு எழுதி வச்சுருக்கிறாரு. என்ன இப்படி ஒருத்தன் இவ்வளோ ரசிச்சிருக்கிறான்னு கேட்குறப்ப எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. நீ பேசாமல் தினேஷ்க்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க சிரிச்சுக்கிட்டு. உடனே இவரும் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல, சுத்தமாக அதை விளையாட்டாகவும் எடுத்துக்க முடியல அவருக்கு. அந்த ஃபீலிங்ஸை வந்து ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. அப்புறம் பேசிவிட்டு சரி சொல்ல வந்தது சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் தைரியத்தை வளவழிச்சிட்டு ஐ லவ் யூ அனிஷா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அப்படி ஃபீலிங்ஸோடு இப்படி பார்த்துட்டு அப்புறம் சாரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த கார்டை வந்து அவங்க இவரோட நினைவாக அவங்க எடுத்து உள்ளே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோனிஷா உள்ளே வராங்க. அனிஷா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, சீக்கிரமாக சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே டெலிவரி வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், டெலிவரி அப்போ தான் ஹஸ்பண்ட் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க கிளம்பிடுறாங்க. சத்யாவுக்கு வந்து இப்போ வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஒரு ரொம்பவே நிறைவாக இருக்குது ஒரு மாதிரி மனசு. அதாவது அனிஷா கிட்ட வந்து அவர் கேட்டிருப்பார், ஒரு தடவை என்னைய சாமிநாதன் சார் அடித்தார், அப்போ நீ வந்து திரும்பி பார்த்து வலிக்கு தான் கேட்ட, என்னை பார்த்து கேட்டியா இல்லை தினேஷை பார்த்து கேட்டியா அப்படின்னோடனே, இது என்ன கேள்வி, உன்னை பார்த்து தான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க அனிஷா சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ வருஷமாக அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ நம்மளை பார்த்து கேட்கல போல, நம்மளை பார்த்து தான் கேட்டான்னு நினச்சி நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து அவங்க அனிஷா கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் மோனிஷாவும் சத்யாவும் பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. அப்போது சத்யாவுக்கு வந்து பஸ்ஸில் வரப்போ சரி ஃபுல்லாக மோனிஷாவோட ஞாபகமாக தான் இருக்குது. மோனிஷா தான் அனிஷாவை வந்து கூட்டி போய் பார்க்க வச்சது, அவங்க பேசுனது. மோனிஷா வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து உனக்கு ஹாப்பியாக இருக்குதா, இப்போ ஒரு நான் சொன்னேன்ல அனிஷாவை பார்த்துட்டின்னா நீ அதுக்கப்புறம் வந்து உனக்கு அந்த ஃபீலே தனி, உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குன்னு சொன்னேன்ல அப்படின்றாங்க மோனிஷா. ஆமாம் அப்படிங்கிறார் இவர். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறாரு. மோனிஷாவால் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவர் ஹாப்பியாக மோனிஷா பற்றி நினச்சிட்டே வராரு. அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து அனிஷா வந்து முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, அவங்க திரும்பி பார்ப்பாங்க அடிக்கடி அப்படிங்கிற அந்த தாட்டை நினச்சி பார்க்குறாரு. இப்போ மோனிஷா திரும்பி பார்ப்பாங்களான்னு மோனிஷா அதே மாதிரி பஸ்ஸில் திரும்பி பார்க்குறாங்க. இவருக்கு வந்து அந்த அனிஷாவோட இடத்த வந்து ஃபுல்லாகவே இப்போ மோனிஷா தான் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. வந்து மோனிஷா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுக்கு வந்து உட்காந்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் ரூமுக்கு போயிட்டாங்க. பார்த்தா மறுநாள் காலையில் வந்து வேகமாக வந்து சத்யா வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. உடனே மோனிஷா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சீக்கிரம் ரெடியாகு, நம்ம ஏர்போர்ட்டு போகணும், சென்னையில் தான் இருக்காப்புல பாலாஜி நம்பரும் கிடச்சிருச்சு, நான் பேசிட்டேன், போய் நேரில் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு சத்யா. உடனே மோனிஷாக்கு பார்த்தா இப்போது அதாவது சத்யாவை வந்து நர்வஸ் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி மோனிஷா தேத்திட்டு இருந்தாங்க. பார்த்தா இப்போ வந்து இவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்க. மோனிஷா வந்து 2 பேரும் கேபில் போகிறாங்க. அப்போ என்ன ஏது அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க மோனிஷா. நீ தான் நேரில் பார்க்க போறீல, அப்புறம் என்ன நேர்லேயே பேசிக்கலாம் அப்படின்றாரு சத்யா. சரி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் ரொம்ப அமைதியாக, இல்லை அவனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறாரு. உடனே இவங்களுக்கு இன்னும் நர்வஸ் ஆகிட்டு, ஐயோ அப்படியா, சரி என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே இவர் கேட்குறாரு அமைதியாக, ஒருவேளை பாலாஜி உன்னோட ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. நீ சொன்னில அனிஷாக்கா அக்செப்ட் பண்ணிட்டா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவளுக்காக போயிடுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப கோலாக. ஆனால் இவருக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் பிசைது ரொம்ப நெருடலாக இருக்க ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே இப்போவே சோகம் பரவிடுச்சு அவர் முகத்தில். அப்படியே அமைதியாக வராரு சத்யா. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தாக்க இன்ஸ்டாவில் ஒரு பெரிய அபிமானி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாப்புல இல்லை மோனிஷாவை, அந்த பெரிய அபிமானி தான் வந்து யாருன்னா பாலாஜி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சத்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாப்புல இன்ஸ்டாவில். இவருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசி பாலாஜி சொல்கிறாரு, நான் ரொம்ப வருஷமாக மோனிஷாவை லவ் பண்ணுறேன், ஆனால் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது எனக்கு அப்படின்னு. ரொம்ப வருஷம்னா எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. நான் 10th லெருந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பையன் சொல்லுவாப்பில் ஃபோனில். உடனே அப்போ உங்கள் பேர் அப்படின்னோடனே பாலாஜி அப்படிங்கிறப்பல, ஏன்னா இன்ஸ்டா ஐடி வேறு ஏதோ பேர் சும்மா வச்சுருப்பாப்பில். உடனே இவருக்கு ஷாக்கிங் ஆயிரும். அது வழியாக தான் இப்போ பாலாஜிக்கிட்ட வந்து இப்போது கூட்டு போகிறாப்புல சத்யா. இப்போ சத்யா வந்து மோனிஷாவை தைரியமாரு, இது உன்னோட மொமெண்ட், நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து பாலாஜி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாலாஜி வந்து காலிங் பெல் அடித்தோடனே திறக்கிறாரு கதவை. உடனே
ஹாய் மோனிஷா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவராக வந்து பேசுகிறதே வந்து மோனிஷாவுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. உம்மனா முடிஞ்சு அமைதியாகவே இருப்பார் இல்லையா, அதை வந்து உடனே இவங்க சத்யா வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு கால் இருக்குது, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தனியாக விட்டுட்டு அவர் போயிட்டார், பேசட்டும் அப்படின்ட்டு. சரின்னு உள்ளே வராங்க. அப்போ வந்து பாலாஜி வந்துட்டு நல்லா பேசுகிறாரு, என்ன மோனிஷா எப்படி இருக்க அப்படி இப்படின்ட்டு. உடனே எனக்கு நீ அதே பாலாஜியாக தான் இருக்கிற, ஆனால் இவ்வளோ பேசுகிறிய, உனக்கு பேசலாம் வருமா அப்படிங்கிறாங்க மோனிஷா. இப்போ நான் பேசி தான் ஆகணும், என்னோடய ஜாபே வந்து பேசுகிறது தான், நான் வந்து மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறேன், தனியாக கூட ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போய் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு போய் லாக்கர்லேருந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வராரு. என்னென்னு பார்த்தா இவங்க கொடுத்த ஸ்லாம் புக் 10th. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்க, மோனிஷா வந்து லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே பாலாஜி வந்து மோனிஷாவை லவ் பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்த்தா அதை சொல்லவே இல்லை அவர். அந்த கிளாஸில் ஒவ்வொரு மொமெண்ட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எப்போ திட்டு வாங்கினாங்க, எப்போ வெளியில் போனாங்க, எக்ஸாம் அப்போ நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங், அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து இவங்க ஸ்லாம் புக்கில் பக்கம் பக்கமாக கதையாக எழுதி வச்சுருக்கிறாரு. இது ஏன் என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. படித்து பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கொடுக்கல அப்படின்னோடனே, இல்லை உன்னைய லாஸ்ட் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்க்க முடியல, நான் அதுக்கப்புறம் கொடுக்கல, எனக்கு அந்த தைரியமும் வரவும் இல்லை, என்ன மாதிரி தான் நீயும் நினைக்கிறியான்றது எனக்கு தெரியல, அதனால் நான் இதை கொடுக்கல, எனக்கு அந்த தைரியம் வரவே இல்லை அப்படின்ட்டு இந்த அன்னியன் படத்தில் வர அம்பி மாதிரி எல்லாத்தையும் அமுக்குனியாக இருந்திருக்கிறாரு இவர். எதையும் சொல்லாமல் இருந்துக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி இருக்குது. சரின்ட்டு பார்த்தா அப்போ வந்து வெளியில் சத்யா இருக்கிறாரு. அவங்க அக்கா வந்து சத்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரவா அப்படின்றாங்க. சரி இவர் மோனிஷாட்ட சொல்லிட்டு போகலான்ட்டு வராரு. பார்த்தா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க, பாலாஜியும் மோனிஷாவும். அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு இதையுமே நொறுங்கி போயிடுச்சு. சரி ஓகே அவ்வளோதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமே எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. தன்னோட அப்பா வந்து மீட் பண்ணுறாரு. பிபி அதிகமாகி அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அவங்க அப்பாவை. சத்யா வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு சத்தம் போடுறாரு, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க, உடம்புக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்ட்டு கத்துறாரு. அப்போ வந்து அவங்க அப்பா ரொம்ப ஃபீலிங்ஸோடு அழுதுகிட்டே சொல்கிறாரு, நான் எனக்கு சமைக்கிற வேலையை தானே எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 பேருக்கு சமைச்சு சாப்பாடு போட்டால் தான் எனக்கு வந்து உங்கள் அம்மா என் கூடவே இருக்கிற நினப்பாக இருக்குது, இன்னமும் என்னால் அவளை மறக்க முடியல அப்படின்ட்டு அவங்க அப்பா அழுகிறாரு. அதனால தான் நான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இதையே நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா இவர் கேட்குறாரு சத்யா, நான் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் யார் இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே சத்யா ஃபீல் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்புறம் வந்து அவங்க அக்காக்கிட்ட அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணிடலாம், வேலைக்கும் ஆள் போட்டுடலாம், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சத்யா ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாரு. அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க, அது சரி மோனிஷாவோட ஃபோனை எதுக்கு நீ அட்டன் பண்ணல, அவள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே டக்குன்னு உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை, ஆனால் எல்லாமே போயிடுச்சுக்கா கையை மீறி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு என்னன்னு சொல்லாமல். உடனே அவங்க அக்கா, உனக்கு பொண்ணு பக்கம் தானடா நாங்கள் இருக்கிறோம், உனக்கு அது மாதிரி 100 பொண்ணை நான் கூட்டிகிட்டு வர விடு, சரி அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசு, அவள் என்ன சொல்கிறான்னு கேளு, அவள் முடிவு எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இவர் அழுதுகிட்டே அதுக்கப்புறம் மோனிஷாவுக்கு கால் பண்ணுறாரு. இவர் வந்து மோனிஷாவுக்கு கால் பண்ணுறாரு. உடனே மோனிஷா கால் அட்டன் பண்ணவுடனே, சத்யா பாலாஜி என்னைய லவ் பண்ணிகிட்டு இருக்கானா இன்னும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. டக்குன்னு அதுக்கு மேலே பேச முடியல. நான் வேலையில் இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு ஒன்று உட்காந்து அழுகுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நைட்டு ஃபுல்லாக போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நல்லா மட்டையாயிட்டு அப்புறம் தூங்கிட்டார். காலையில் 6 மணிக்கு உடனே வந்து காலிங் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா தினேஷ், அதுக்கப்புறம் அனிஷா, அதை ஜாஃபர்ன்ற பையன், அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக வர்றாங்க. என்னென்னு பார்த்தா இவர் எல்லாருக்கும் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணியிருப்பார். நான் காலையில் 6 மணிக்கு செத்து போயிடுவேன், கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன், மோனிஷாவை என்னால் மறக்க முடியல அப்படி இப்படின்ட்டு சொல்லி பார்த்தா எல்லோரும் பயந்து அடிச்சுட்டு ஓடி வராங்க. இவர் பார்த்தா ஐயோ தெரியாமல் கால் பண்ணிட்டேன், தண்ணி அடிச்சுட்டு எல்லாருக்கும் சாரிடா அப்படிங்கிறாரு. பார்த்தா இவங்க அக்கா வர்றாங்க. அக்காவும் அவங்க அக்கா வீட்டுக்காரரும். அக்கா வந்து கையில் மாலையோட வராங்க. என்னக்கா மாலையோட வரேன் நான், நீ தானடா நாளைக்கு காலையில் மாலையோட வான்னு சொன்னேன், எதுக்கு அப்படி வர சொன்னேன் அப்படின்னா அவங்க அக்கா சிரிச்சுட்டே கேட்குறாங்க. உடனே வந்து அனிஷா சொல்கிறாங்க, அந்த இவன் செத்து போக போகிறான், அதுக்கு தான் மாலை வேணும்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்ட்டு. உடனே அவளுக்காக வாடா சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பண்ணி வச்சுருக்கான் என் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாலாஜி வரப்பல. பாலாஜி வந்த உடனே உங்கள் கூட தனியாக பேசணும் அப்படின்னு மாடிக்கு கூப்பிட்டு போகிறாரு சத்யாவை பாலாஜி. உடனே வந்து சத்யா வந்து, சாரி பாலாஜி, நான் நைட்டு ஏதோ தண்ணி அடிச்சுட்டு தெரியாமல் உங்களை கால் பண்ணி சொல்லியிருப்பேன் ஏதாவது, சாரி அப்படிங்கிறாரு. உடனே இல்லை நீங்கள் கால் பண்ணவே இல்லை, நானாக தான் வந்தேன், நீங்களாக வந்தீங்களா எதுக்கு அப்படின்னு, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அப்படின்னா. இவருக்கு இன்னும் காண்டாயிடுது, மோனிஷாவை சேர்த்து வச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற போல அப்படின்ட்டு. உடனே ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப லக்கி சத்யா அப்படிங்கிறாப்புல. என்ன லக்கின்னு சொல்கிறான் அப்படின்னோடனே பாலாஜி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னா, பாலாஜியும் மோனிஷாவும் பேசுனாங்க இல்லையா, பாலாஜி தான் வந்து
மோனிஷாவை ஹக் பண்ணியிருப்பார். மோனிஷா ப்ளீஸ் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பார்த்தா அந்த இன்ஸ்டாவில் வந்து இப்போ கூட சத்யா சொல்லலைன்னா எனக்கு இந்த தைரியம் வந்திருக்காது உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு. நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லி சத்யா தான் சொன்னார் அப்படின்னோடனே அப்புறம் தான் என்னென்னு பார்த்தா அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஒரு ஃபாலோவர் வந்து நான் தான் அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். உடனே அதில் கூட நீ அவ்வளோ மெசேஜ் அதெல்லாம் பேசியிருக்கிற, அப்போ கூட நீனு சொல்லலை பாலாஜி அப்படின்னோடனே இல்லை எனக்கு அந்த தைரியம் வரலை அப்படின்ட்டு. இப்போ கூட சத்யா சொல்லலைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே பாலாஜி நான் வந்து ஸ்கூலில் லவ் பண்ணேன் அதெல்லாம் வேறு, அதுக்கப்புறம் காலேஜில் கூட எனக்கு லவ் வந்துச்சு, ஒர்க் பிளேஸில் கூட லவ் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு லவ்ங்கிறது நீ தான், அது நான் மறக்க முடியாது. ஆனால் அப்போ உள்ள பாலாஜி மாதிரி தான் அந்த அழகிய மெமரிஸாக தான் நான் உன்னை பார்க்குறேன்னு ஒழிய இப்போ வந்து எனக்கு உன் மேலே லவ்லாம் கிடையாது. எனக்கு இப்போ உண்மையான லவ்ங்கிறது வந்து சத்யா மேலே மட்டும்தான் இருக்குது. அவங்க கூட மட்டும்தான் வந்து நான் லைஃப் லாங்காக வாழணும், என்னோடய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உன் மேலே எனக்கு இப்போ லவ்வே கிடையாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து சத்யா கிட்டே சொல்கிறாங்க. உடனே சத்யா கிட்டே வந்து பாலாஜி சொல்கிறாரு, இப்படி தான் சொன்னாங்க மோனிஷா அப்படின்னோடனே உடனே சத்யாவுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. உடனே பாலாஜியை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. சத்யா வந்து மோனிஷாட்ட வந்து பார்க்குறாங்க. உடனே அவங்க ரொம்ப கோவத்தில் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி புலம்பிருக்கா, என்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கால் பண்ணி கேட்கவே இல்லை, ஏன்டா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் நீ ஒழுங்காக என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அனிஷா கடலும் ப்ரப்போஸ் பண்ணுறேன், என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு. உடனே இவர் வந்து சொல்கிறாரு, லைஃப் லாங் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிச்சதை நான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணித்தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களும் லவ் யூ சொல்லிவிட்டு 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சேர்ந்துடுறாங்க. மொத்தத்தில் இந்த வித் லவ் புரிதலுடன் உருவாகி ஆழமாகி நின்ற அழகான காதல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.